எங்கள் ஜெயந்தி வந்துட்டு இந்து சாப்பிடாம போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பால் காய்ச்சி நல்லா வந்துட்டு அதை ஆற்றி கிளாஸில் எடுத்துகிட்டு வராங்க. கரெக்டாக வந்துட்டு திவாகர் வந்துடுறாரு. எங்கே எடுத்துகிட்டு போகிற பாலன்னு கேட்க, இல்லைங்க உங்களை தான் தேடிட்டு இருந்தேன்னு சொல்ல, அப்போ எனக்கு தானா குடுக்குடுன்னு சொல்லிட்டு வாங்கி மொத்தத்தையும் குடிச்சிடுறாரு. ரொம்ப நல்லா இருக்குது, சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுறாரு. அப்புறமா ஜெயந்தி இந்த ரொமான்ஸ் சொல்லி தான் குறைச்சிட்டு போயா சும்மா பாவம் அந்த பொண்ணுக்கு போட்டால் இந்த ஆள் வந்து குடிச்சிட்டு போயிட்டானே இந்த ஆள் கண்ணான்னு கடுப்பில் இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்து தூக்கம் வராமல் பசியில் வந்துட்டு எழுந்து தனித்தனியாக குடிச்சிட்ருக்காங்க. என்ன இவள் தண்ணி குடிச்சிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் கையை மறிச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ கோவப்பட்டு திட்டுறாரு, எதுக்கு தனித்தனியாக குடிச்சிட்ருக்க, அதுக்கு தான் கம்மியாக சாப்பிட்ணுன்றது, அளவே இல்லாமல் தின்னா இப்படி தான் அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. ஆனாலும் அவங்க ஒன்றும் சொல்லாமல் போய் படுத்துக்கிறாங்க. கரெக்டாக ஜெயந்தி கால் பண்ணுறாங்க. இந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவள் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டே தூங்கிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. அவள் எங்கே சாப்பிட்டா நீ பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. நீ உங்கள் கூட சாப்பிட்ருப்பாளா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவள் சாப்பிடவே இல்லை, இந்த மாதிரி சாப்பிடாம போயிட்டா, அவளுக்காக தான் பால் காய்ச்சி எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தேன், அதையும் உங்கள் அண்ணன் வந்து குடிச்சிட்டாரு, ஏதாவது வாங்கி கொடு அவளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அண்ணி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே எழுந்திரிச்சு சட்டையெல்லாம் மாட்டிக்கிறாரு. நீ ஏந்திரி வா, சாப்பிட்லையாமே வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நான்லாம் வரல, உனக்கு எதுக்கு அக்கறை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி படுத்துக்கிறாங்க. இப்போ நீ வரல, அங்கே போய் எல்லோரையும் சத்தம் போட்டு எழுப்புவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்ட்டு உடனே எழுந்து உட்காடுறாங்க. நான் போய் வண்டி தள்ளினேன் சீக்கிரம் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே போகிறாரு. அப்புறம் இதுவும் வேறு வழி இல்லாமல் சரின்னு பசிக்குதுன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் கேட்டு திறந்துக்கிட்டு வெளியே வந்து கதவு வண்டி இது பண்ணுறாரு, ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏன் உள்ளவே ஸ்டார்ட் பண்ண வேண்டானே நீ கேட்க, அப்புறம் எல்லோரும் ஏஞ்சிடுவாங்களா, அப்போ இவ்வளோ நேரம் தௌலத்தாக சொன்னால் எல்லோரையும் எழுப்புறேன்னு சொல்லிட்டுன்னு, அது சும்மா உன்னை வர வைக்கிறதுக்காக சொன்னேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வந்துட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி பிரியாணி கடையில் போய் நிறுத்துறாரு. எனக்கு பிரியாணியெல்லாம் வேண்டாம், நைட்டில் ஜீரணமாக்காது, எனக்கு இது பழக்கம் இல்லைன்னு சொல்கிறாங்க. பழக்கப்படுத்திக்கவா, சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு கூட்டின்னு போய், நீ சாப்பிட்லன்னா என்ன நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இவர் போய் உட்காந்து பிரியாணி வாங்குறாரு. 65 வாங்கிட்டு அப்படியே இந்து வந்துட்டு என்னடா இது டெம்ப்ட் ஆகுதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு சாப்பிடு உனக்காக தான் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு. சரின்ட்டு இவங்களும் வாங்கி சாப்பிட்றாங்க. கடன்னு சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அப்புறம் கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புறாரு. அப்போ போயிட்டே இருக்கும்போது போலீஸ் வந்துட்டு பார்த்துட்டு யார் என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. இவங்க 2 பேரும் திரு முடிக்காங்க. புருஷன் பொண்டாட்டி தான் பார்த்தாலே தெரியுது, சரி ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்லிடுறாங்க. அப்புறம் டீ கடையில் போயிட்டு இஞ்சி டீயெல்லாம் வாங்கி தராரு. இந்துவும் சந்தோஷமாக அதை வாங்கி குடிச்சிட்ருக்காங்க. அதோட எபிசோட் முடியுது.